இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிகிரெயின் வந்து மாவு கலந்து நம்ம இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இது பேரும். இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும், டார்க் ப்ரௌன் இருக்கும், இன்னும் டார்க் ப்ரௌன் இருக்கும். ஒரு 4 டிஃப்ரென்ஸ் பேர் இருக்குது இதுலேயே. நம்ம இதில் வந்து ஒரு பவுல் வந்து போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து குண்டரிசி, இதுவும் கார அரிசி வகையில் செஞ்சது. நம்ம இட்லிக்கு போடுவோம்ல அண்டே தான் இதுவும். இதையும் நான் ஒரு பவுல் போட்டுக்கிறேன். கொள்ளு நான் போட்டுக்கிறேன். ராகி நான் போட்டுக்கிறேன். ஸோ இது 4த்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன் தெரியுமா இது 4 மட்டும் நான் போட்டேன்னா, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நேரம் ஊறும். ஒரு அட்லீஸ்ட் 7 hours 8 hours ஊறும். அப்போ தான் வந்து இது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் மார்னிங் ஒரு 8 o'clock இதை ஊற வச்சுட்டு நான் ஈவினிங் தான் அதுக்கப்புறம் இது நாளைக்கு செய்யறதுக்காக, அப்போ தான் நைட்டு நம்ம புளிச்சு நாளைக்கு நம்ம செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே வெயிட் லாஸ் தான் இருக்குது. மெயினாக கொள்ளு இருக்குது இதில். ப்ளஸ் வந்து இந்த ப்ரௌன் அரிசி இருக்குது, இந்த குண்டு அரிசி இருக்குது, கேரளா அரிசி சொல்லுவாங்க இந்த குண்டு அரிசி, இந்த அரிசி இருக்குது. இது எல்லாமே வெயிட் லாஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ப்ளஸ் இதை ஊற வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டு அரைக்கும் போது தான் நான் வந்து உளுந்தை போட்டு ஊற வைப்பேன். இப்போ இதை நான் ஊற வச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து உளுந்து போடும் போது நம்ம போடலாம். இங்கே பார்த்தீங்களா மாவு நல்லா, நான் ஆக்சுவலாக வந்து காலை 8:30 மணிக்கு ஊற வச்சேன்னு சொன்னல. ஸோ அதுக்கப்புறமா நான் பச்சரிசியும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பச்சரிசி போட்டால் தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். அதுக்காக நான் பச்சரிசி போட்டுக்கிட்டேன். இதில் வந்து உளுந்து வந்து இப்போ தான் 3 மணிக்கு ஊற வச்சோம். உளுந்தும் வெந்தயத்தையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு புளிக்க வைக்கலாம். இப்போ நைட்டு தோசை எப்படி வரும்னு தெரியல. ஏற்கனவே இருக்க பழைய மாவு இருக்குல்ல, ஸோ அந்த பழைய மாவோடு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி நைட்டுக்கு தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வந்து நைட்டுக்காக கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பழைய மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா ஈஸியாக புளிச்சிடும். இல்லைன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் நைட்டு நான் தோசை வர சரி. அதுக்காக தான் நான் இப்போ பழைய மாவோடு புளிக்க வச்சுட்டேன். தோசை எதுனா எங்கே எடுக்கலான்ற எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறேன். நான் இன்னும் வீடியோ ஃபுல்லாக போடல. ஸோ சூப்பராக வந்திருக்கீங்க பார்த்தீங்களா. நான் மாவு அரிச்சது இங்கே இருக்குது. நான் ஏற்கனவே பழைய மாவுலேயே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். இப்போது தோசை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பாக வந்திருக்கு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும்.